இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சோம்னா நமக்கு வந்து இப்போ பாருங்கள், ஒரு டயபெட்டிக் வந்து என்ன பண்ணணும், செல்ஃப் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ணணும்னா முதல் ஸ்டெப் வந்து அவன் ஸ்வீட் கடைக்கு போகக்கூடாது. அங்கே போனான்னா அவன் டெம்ட் ஆகிடுவான். அதே மாதிரி தான் ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட் அந்த வாலி முன்னாடி போய் நிற்காம பின்னாடியிலேருந்து அவனை வந்து ஹீஸ் கில்லிங். அதுதான் அதனுடைய எசென்ஸு. அடுத்தது வந்து ராவணனுடைய ஒரு தர்பார் அங்கே இருக்குது. அந்த தர்பாரில் பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு யூ கெட் அ வெரி குட் ஐடியா அபவுட் த 3 குணாஸ். 3 குணங்களும் அங்கே வந்து நல்ல ரெப்ரசன்ட் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விபீஷ்ணன் வந்து சத்துவகுணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறார், ராவணன் வந்து ரஜஸ் அண்ட் கும்பகர்ணன் வந்து தமஸ். மண்டோதரியும் ரொம்ப ஒரு வர்ச்சுவஸ் பர்சன், அதனால் அவங்களும் சத்வா வந்து சாத்விக் அப்படின்னு நமக்கு தெரிய வருது சாஸ்திரத்தில். இப்போது நம்ம இந்த 3 ராஜ்யத்தையும் பார்த்தோம்னா we get some idea. இப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா, அயோத்தியாவோட ராஜ்யத்தில் வந்து 3 ராஜ்யம் இருக்குது. அயோத்தியா, கிஷ்கிந்தா அண்ட் லங்கா. இந்த 3 ராஜ்யத்துலேயும் ஒன்று யூனிக்காக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அயோத்தியாவில் வந்து த கல்ச்சர் இஸ் தட் ஆஃப் சன்ஸ்கிருதி. சன்ஸ்கிருத்தினா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ரொம்ப ஹைலி கல்ச்சர்டு பிளேஸ் அந்த அயோத்தியா. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்ல யூனோ வெரி ஹை வேல்யூஸ் இருக்கிற ஒரு இடம். 1-2 எக்ஸப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஏன் கை எப்படி இருக்காங்கன்னு கேட்க முடியாது. பட் ஜென்ரலாக அயோத்தியா வந்து ஒரு ரொம்ப வர்ச்சுவஸ் பிளேஸ். கிஷ்கிந்தா பார்த்தீங்கன்னா, கிஷ்கிந்தா வந்து சன்ஸ்கிருதி இதில் சன்ஸ்கிருத்தினா அயோத்தியாவில், கிஷ்கிந்தாவில் வந்து பிரகிருத்தினா எல்லாம் போக பூமி. அது எப்போ பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட், ஒரே யூனோ ஜஸ்ட் டு மேக் மெரி. அதுதான் அங்கே அந்த இடத்தோடைய கல்ச்சர். லங்காவுடைய கல்ச்சர் வந்து விக்ருத்தினா விச் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன், அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு தேசம் அது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட இடத்த எப்படி வச்சுக்கணும்னு நம்ம வந்து அதை வந்து நம்ம we should judge and decide for ourselves. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீதா வந்து அவங்களுடைய சாதனா வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் ராம், ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் ராம். அவங்க மந்த்ஸ் ஆஃப் பெனன்ஸ் நிறைய தியானத்துலேயும் அவங்க ராமரை பற்றி நினச்சிட்டு அந்த ப்ரேயர்லேயே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கிடைக்கிறது ஹனுமான்ட்டேருந்து. அசோகா வனத்தில் இருக்காங்க. அசோகா அப்படின்னா அசோகானா நான் பிளேஸ் வித் நான் கிரீஃப், நோ கிரீஃப். அவங்க வந்து அந்த அசோக வனத்தில் வந்து துக்கத்தில் இல்லை, ஆனால் அவங்க சந்தோஷமாகவும் இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலாக இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரேயர். துக்கத்தில் இருந்திருப்பாங்க, ப்ரேயர் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ப்ரேயர் இருக்கிறதுனால ஷி வாஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் நோ கிரீஃப். அண்ட் தென் ராமர் வந்து அப்புறம் அவங்கள வந்து காப்பாற்றுறாங்கங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த வானர சேனா வந்து எப்படி அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பிரிட்ஜை கட்டுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். வானர சேனா வந்து வானரா அப்படின்னா, ஏன் ராமர் வந்து வானரா சூஸ் பண்ணார், மங்கீஸை சூஸ் பண்ணார், ஏன் வேறு யாரையும் சூஸ் பண்ணலைன்னா, வானரா அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை பார்த்தோம்னா, வானரானா நாட் மேன். நாட் மேன்னா அதாவது மேன்னா ஒரு சப்ளைம் குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டி இல்லாதது வந்து வானரா. ஏன் அவங்கள அப்படி வானரான்னு சொன்னான்னா, அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 குவாலிட்டிஸ் இருக்குது பர்டிகுலர்லி. என்னன்னா, அது வந்து அஸ்திரா அண்ட் சஞ்சலா. அவங்க வந்து எதுவுமே ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. அஸ்திரா அப்படின்னா நாட் ஸ்டெடி மீன்ஸ் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டே இருப்பான். அண்ட் சஞ்சலானா ஒரே இடத்துலையுமே ரொம்ப ஃபிஜெட்டியாக இருப்பான். ஸோ ஒரு வானரா வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய மனசும் அப்படி தான். நம்ம மனசும் வந்து இட் has got these 2 qualities. இப்போ அந்த மனசை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்ம வந்து அதை எப்படியாவது அடக்கணும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் ராமர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது எப்படின்னா, அந்த வானராட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுங்கள், கல்லை வந்து பாஸ் ஆன் பண்ணுங்கள், இன்னொருத்தருக்கு கல் பாஸ் ஆன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ டீம் ஒர்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே ஒரு வேலையை எடுத்துனோன்னா நமக்கு வந்து இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. ஒரு அன்செல்ஃபிஷ் காஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்.
அதுதான் வந்து நம்ம நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இவங்க வானராக்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க வந்து ராமருக்காக அந்த ஃபைட் பண்ணாங்க. அதனால அந்த 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 வேலை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. மூணாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராமர் வந்து டிவோஷன் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 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 ஐடியலில் வந்து சரண்டர் பண்ணணும். அந்த ஒரு 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 கோல் எடுத்துக்கணும். அதில் வந்து அதை வந்து நம்ம சரண்டர் ஆகிக்கணும். சரண்டர் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து நிச்சயம் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த 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 வானரசேனா ராம் சேத்து பிரிட்ஜு கட்டுறதோடைய சிக்னிஃபிகன்ஸ் இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ராமர் வந்து ராவணனை வந்து வதம் பண்ணுறார். ராவணன் யாருன்னு கேட்டிங்கன்னா 10 தலை இருக்குது. 10 தலை என்னென்னா 10 இந்திரியங்கள். 10 இந்திரியங்கள்கிட்ட வந்து அடிமையாக இருக்கிறவன் வந்து ராவணன் ராவணனை வந்து அந்த ராவணனை வந்து ராமர் வந்து வதம் பண்ணுறார். பண்ணி வெற்றி கிடைக்கிறது. அடுத்தது வந்து ஸோ நம்மளும் நம்மளுடைய 10 இந்திரியங்கள் மேலே கண்ட்ரோல் வச்சுருக்கணும். கண்ட்ரோல் இல்லைன்னா அப்போது நமக்கு வந்து டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அவர் வே அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சீதா வந்து அவங்க வந்து தீயில நடக்கிறாங்க. இப்போ தீயில நடக்கிறதுங்கிறது வந்து எதுவும் வேற கான்ட்ரவர்சி. எப்படி ராமர் வந்து ஒய்ஃபை வந்து தீயில நடக்க வைக்கலாம், அது கரெக்ட் இல்லையே அப்படின்னு. பட் அதை அகெயின் இதை வந்து நம்ம ஒரு இன்டர்னலைஸ் பண்ணோம்னா இதில் நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்கலாம்னா, சீதா வந்து ஆல்ரெடி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 ஜேர்னி தான் பாக்கி இருக்கு. அவங்களுக்கு வேண்டியது வந்து ஸ்கிரிப்சுரல் நாலேஜ், அந்த சாஸ்திரத்துடைய எசன்ஸ், அந்த உபனிஷத்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறது. அதனால் அதை வந்து அவங்க தானே பியூரிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த நாலேஜை கெயின் பண்ணுறாங்கங்கிறது தான் அந்த தீயில நடக்கிறது. பியூரிஃபைங் ஒன் செல்ஃப் இன் த ஃபயர் ஆஃப் நாலேஜ். அதுதான் வந்து அந்த தீயில நடக்கிறதுடைய சிக்னிஃபிகன்ஸ். இதுதான் வந்து ராமாயணத்துடைய ஒரு ஃபியூ எக்ஸர்ப்ட்ஸ் அண்ட் அதுலேருந்து நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்கலாங்கிறது. ஃபைனலி ராமருடைய பட்டாபிஷேகம். இப்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த வந்து ஒரு 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 டைலமா எப்போதுமே, இந்த கடவுளோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது, கடவுளும் நம்மளும் வேறையா, கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்காரா, நம்ம வந்து கடவுளும் நம்மளும் ஒன்றா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ்லாம் நமக்கு எப்போதும் வரும். இதை வந்து இந்த ராமாயணம்ல வந்து ஹனுமான்கிட்ட வந்து யாரோ போய் கேட்டாங்க, நீங்கள் வந்து ராமரோட எப்படி ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹனுமான் என்ன சொன்னாரா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. தேக பாவேன தாசோ அஸ்மி, ஜீவ பாவேன துவதம்சக, ஆத்ம பாவேன துவமேவகம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேக பாவேன தாசோ அஸ்மினா இந்த லெவல் ஆஃப் த பாடி, ஒரு உடம்புன்னு நம்ம எடுத்துட்டோம்னா நான் வந்து உங்களுடைய தாசன், நான் வேற உடம்பு நீங்கள் வேறன்னு நினச்சிருந்தேன்னா நான் வந்து உங்களுடைய தாசன். ரெண்டாவது வந்து ஜீவ பாவேன துவதம்சகா, அட் த லெவல் ஆஃப் த மைண்ட், அதாவது மனசுடைய லெவலில் பார்த்தேன்னா நான் வந்து உங்களுடைய ஒரு அங்கம். லாஸ்ட் வந்து ஆத்ம பாவேன துவமேவகம்னு, அது என்ன சொல்றதுன்னா அட் த லெவல் ஆஃப் தி ஆத்மா, ஆத்மான்னு பார்த்தோம்னா நீங்களும் நானும் வேற கிடையாது, நம்ம 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெசேஜ். இதில் வந்து நல்ல நம்மளுடைய இந்த துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம் உடைய கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ரெக்கன்சைல் ஆகிடுது. இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் மெசேஜ். ஸோ இதோட நாங்கள் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனை வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். கடைசியில் வந்து நம்ம இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சீதா வந்து கேட்குறாங்க, பார்வதி வந்து கேட்குறாங்க, சிவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப டஃப்பாக இருக்கு, நம்ம எப்படி அதை வந்து ஒரு சாதாரண ஆள் வந்து எப்படி சாண்ட் பண்ண முடியும், அதோட பெனிஃபிட் எப்படி எடுத்துக்கிறதுனா, அதுக்கு சிவன் வந்து ஒரு சின்ன வேர்ஸ் சொல்கிறாரு. அந்த வேர்ஸை நம்ம சாண்ட் பண்ணுவோம், அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஃபைனலி நம்ம ராம் நாம் சாண்ட் பண்ணுவோம். ராம 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 ராம. ஜெய் ஸ்ரீராம்.